இப்போ நம்ம உடம்பு சரியில்லைன்னா எங்கே போகிறோம்? ஒரு டாக்டரை பார்த்துட்டு போகிறோம், அவர் மருந்து கொடுக்குறாரு. ரொம்ப தீவிரமாக இருந்ததுன்னா நோய், ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். அதி தீவிரமாக இருந்ததுன்னா எங்கே சேர்க்குறாங்க? ஐசியு, தீவிர சிகிச்சை பிரிவு, அதி தீவிர சிகிச்சை பிரிவுகள்லாம் நிறைய வந்துருச்சு. இப்போ அங்கே இருக்கிறவர்களுக்கு ஒரு நோய்க்கான மருத்துவத்தை செய்யும் பொழுது அது வேலை செய்யவில்லை என்பது தான் இப்போ பெரிய பிரச்சனை. எல்லாருக்கும் இல்லை, ஒரு 30% பேர் வந்து அந்த மருந்து வேலை செய்யாமல் இறந்து விடுகிறார்கள். அதுக்கு என்ன காரணம்னு வர்றப்ப இங்கே வருது இந்த மருந்தெல்லாம் திரும்ப 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 திரும்ப. அதை இன்னும் கொஞ்சம் எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், இப்போ இந்த அம்மா வந்து அவங்களுக்கு யாரோ சொந்தக்காரவங்க வெளிநாட்டில் இருக்காங்க, பாரு இது ஜெர்மன் ஸ்டீலில் பண்ணது அருமையான கத்தி, நீ வெங்காயத்தை அதை அப்படி பண்ணங்காட்டி டக்கு டக்குன்னு வெட்டிடலான்னு ஒரு கத்தி கொடுக்குறாங்க. இப்போ அவங்க வீட்டில் ஒரு இப்போ லீவ் விட்டாங்களா அன்னையிலேருந்து, அது என்ன பண்ணுது, அதை எடுத்து அந்த அடுப்பு படம் இருக்கு இல்லையா, டொங்கு 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 டொங்குன்னு அந்த கத்தியை இவங்க பார்க்குறது இல்லை, இவங்க வேறு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் அதே வேலையை சவுண்டு நல்லா கேட்குது, இப்போ அந்த அம்மா இது பண்ணாங்களா அது மாதிரி அது காதுக்கு நல்லா இனிமையாக இருக்குன்னு அந்த கத்தியை அப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்க. இந்த அம்மா வெங்காயம் வெட்டும்போது வெட்டுமா அது? அதே மாதிரி தான் அந்த மருந்து வேலை செய்யும். தேவையற்ற செயல்பாடுகளினால் பயங்கரமான உடம்பு சரியில்லைன்னா உடனே போய் கடையில் மாத்திரை வாங்கி சாப்பிட்றது, இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை.